கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் துருக்கியினுடைய பதற்ற நிலைமையானது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. துருக்கியினுடைய பங்கு சந்தையானது 6.87% வீழ்ச்சி அடைந்துள்ளது. இஸ்தான்புல் நகரத்தினுடைய பங்கு சந்தைகள் இழுத்து மூடப்பட்டுள்ளன. இஸ்தான்புல் நகரத்தினுடைய வர்த்தகங்களும் முழுமையாக முடக்கப்பட்டுள்ளன. துருக்கியினுடைய நாணயமான லீராவின் பெறுமதி பாரிய அளவில் குறைவடைந்துள்ளது. டாலருக்கு நிகரான துருக்கிய நாணயத்தின் பெறுமதி பல மடங்கினால் அதிகரித்துள்ளது. இஸ்தான்புல் நகரம் முழுவதும் மக்கள் போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். பல்கலைக்கழக மாணவர்கள் வீதியில் இறங்கி அர்துகானின் அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை ஆரம்பித்துள்ளார்கள். பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் மோதல்களும் ஏற்பட்டுள்ளன. இஸ்தான்புல் நகரத்தின் பல்வேறுபட்ட பிரதேசங்களில் போராட்டம் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. ஏன் இஸ்தான்புல் நகரிலே இருக்கக்கூடிய அர்துகானின் சொந்த ஊரிலும் அர்துகானுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் வெடித்துள்ளன. துருக்கியின் தலைநகரான அங்காராவிலும் ஆர்ப்பாட்டங்கள் அதிகரித்துள்ளன. துருக்கியில் தற்போது என்ன நடக்கின்றது? துருக்கியினுடைய அதிபர் அர்துகானினுடைய ஆட்சியின் வீழ்ச்சி ஆரம்பமாகிவிட்டதா? துருக்கியினுடைய வீழ்ச்சி ஆரம்பமாகிவிட்டதா? துருக்கி மிகப்பெரிய உள்நாட்டு குழப்பத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றதா? இவை தொடர்பாகவே இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்றோம். கடந்த 2019 ஆண்டிலிருந்து துருக்கியினுடைய அதிபர் அர்துகானினுடைய ஆட்சியானது ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டிருந்தது. அதிலும் குறிப்பாக 2024 ஆண்டு துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் மிகப்பெரிய அரசியல் சுனாமியை எதிர்கொண்டார். அர்துகானினுடைய 22 வருட ஆட்சியில் 2024 ஆண்டு அர்துகானினுடைய கட்சியான AKP கட்சியானது மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. 2024 ஆண்டு அர்துகானினுடைய AKP கட்சியானது முக்கியமான 11 இடங்களில் தோல்வி அடைந்தது. குறிப்பாக இஸ்தான்புல் நகரத்திலும் தலைநகரான அங்காராவிலும் அர்துகான் படுதோல்வி அடைந்தார். அர்துகானில் 2 தசாப்த வரலாற்றிலே அடைந்திருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய தோல்விகள் அர்துகானினுடைய அரசியல் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சுனாமியாகவே பார்க்கப்படுகின்றது. மேலும் அர்துகான் துருக்கியினுடைய தேர்தல்களில் படுதோல்வி அடைவதற்கு மிக முக்கியமான 6 காரணங்கள் காணப்படுகின்றன. முதலாவது காரணம் துருக்கியினுடைய பொருளாதார நெருக்கடிகளாகும். 2002 ஆண்டிற்கு பிறகு துருக்கியினுடைய பொருளாதாரத்தினை வலுப்படுத்துவதற்காக அர்துகான் எல்லாவிதமான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தாலும் துருக்கியின் பொருளாதாரத்தினை நிலைநிறுத்துவதற்காக அர்துகான் பல வெற்றி திட்டங்களை முன்னெடுத்திருந்தாலும் 2014 ஆண்டிற்கு பிறகு துருக்கியினுடைய பொருளாதாரத்தினை அர்துகானினால் சரியாக வழிநடத்த முடியவில்லை. தன்னுடைய ஆட்சியினை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஐரோப்பிய நாடுகளோடும் மேற்குலக நாடுகளோடும் அர்துகான் சில வித்தியாசமான பொருளாதார நடைமுறை கொள்கைகளை பயன்படுத்தினார். ஆரம்பத்தில் அர்துகானின் இந்த வித்தியாசமான பொருளாதார கொள்கைகளும் அர்துகானின் வித்தியாசமான நகர்வுகளும் ஆய்வாளர்களினால் போற்றப்பட்டாலும் இறுதியில் அவருடைய இந்த கொள்கைகளே அவருக்கு வினையாகவும் அமைந்திருந்தன. இதனால் 2019 ஆண்டிற்கு பிறகு துருக்கியினுடைய பொருளாதாரம் படிப்படியாக வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்தது. மேலும் துருக்கியினுடைய பணவீக்கமும் படிப்படியாக அதிகரித்தது. இலங்கையினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இலங்கைக்கு அடுத்தபடியாக பொருளாதார வீழ்ச்சியை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாடுகளில் துருக்கியும் அங்கம் வகித்திருந்தது. இவ்வாறு அர்துகானினுடைய வித்தியாசமான பொருளாதார கொள்கைகள் அவருக்கு எதிராகவே திரும்பியதன் காரணத்தினாலும் துருக்கிய மக்களுடைய வாழ்க்கை செலவுகள் அதிகரித்ததன் காரணத்தினாலும் 2024 ஆண்டு அர்துகான் தேர்தலில் படுதோல்வி அடைந்தார். இரண்டாவது காரணம் பொருளாதார நெருக்கடிகளுக்குள்ளே சிக்கிக்கொண்ட அர்துகானினுடைய ஆதரவாளர்கள் விரக்தி அடைந்து தேர்தலில் வாக்குகளை செலுத்தி இருக்கவில்லை. மூன்றாவது காரணம் YRP என்கின்ற இஸ்லாமிய வலதுசாரி கட்சியானது துருக்கியின் மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக தோற்றம் பெற்றமையே. இந்த YRP இஸ்லாமிய வலதுசாரி கட்சியானது கிட்டத்தட்ட 30 லட்சம் வாக்காளர்களை கொண்ட கட்சியாக மாறியது. மேலும் 2023 ஆண்டு காசாவிலே போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு இஸ்லாமிய வலதுசாரி கட்சியான YRP கட்சியானது அர்துகானின் அரசாங்கத்திற்கு எதிரான பிரச்சாரங்களை அதிகரித்தார்கள். பலஸ்தீனிய மக்களுடைய விடயத்தில் அர்துகான் இரட்டை நிலைப்பாட்டினை கொண்டிருந்தார். காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படும் சந்தர்ப்பத்தில் அர்துகான் இஸ்ரேலோடு எல்லாவிதமான பொருளாதார தொடர்புகளையும் தொடர்ந்தார். பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக அர்துகான் இஸ்ரேலுடனான பொருளாதார தொடர்புகளை துண்டிக்கவில்லை. காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் இரத்தம் சிந்தும் சந்தர்ப்பத்தில் அந்த இரத்தத்தினை பயன்படுத்தி அர்துகான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு பொருளாதார தொடர்புகளை வலுப்படுத்தினார். மேலும் அர்துகான் இஸ்ரேலின் பொருளாதாரத்திற்கு எதிரான தடைகளையும் விதிக்கவில்லை. இதனால் YRP இஸ்லாமிய கட்சியினர் அர்துகானுக்கு எதிரான பிரச்சாரங்களை ஆரம்பித்தார்கள். பலஸ்தீனிய மக்களுடைய விடயத்தில் அர்துகான் இஸ்ரேலோடு பொருளாதார தொடர்புகளை கொண்டிருந்ததனால் அர்துகானுக்கு எதிரான பிரச்சாரங்கள் உச்சத்தை தொட்டன. அத்தோடு நேற்றோடு இணைந்து செயற்படும் அர்துகானினுடைய வெளியுறவுத்துறை கொள்கைகளும் LGBTQ தொடர்பான அர்துகானினுடைய நிலைப்பாடுகளும் இஸ்லாமிய வலதுசாரி கட்சியான YRP கட்சியின் கடினமான பிரச்சாரங்களின் தலைப்புகளாக மாறியிருந்தது. நான்காவது காரணம் அர்துகானினுடைய அரசாங்கம் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களை விட நகர்ப்புற மக்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்தது. இதனால் அதிகளவான கிராமப்புற மக்கள் அர்துகானின் அரசாங்கத்திற்கு எதிராக திரும்பினார்கள். ஐந்தாவது
காரணம் துருக்கியிலே இருக்கக்கூடிய குர்திஷ் மக்கள் அர்துகானுக்கான ஆதரவை முழுமையாக நிறுத்தினார்கள். சிரியாவின் யுத்தத்திலே குர்திஷ் மக்களுக்கு எதிராக அர்துகான் மேற்கொண்ட தீர்மானங்களினால் துருக்கியிலே இருக்கக்கூடிய குர்திஷ் மக்கள் அர்துகானுக்கு எதிராக திரும்பினார்கள். ஆறாவது காரணம் அர்துகானினுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் துருக்கிய மக்களுடைய மனதை வென்றிருக்கவில்லை. மேலும் அர்துகானினுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் மிகப்பெரிய தோல்வியையே சந்தித்திருந்தன. எனவே இந்த காரணங்களில் துருக்கியினுடைய பொருளாதார நெருக்கடிகளும் பலஸ்தீனிய மக்கள் விடயத்திலே அர்துகான் கொண்டிருந்த இரட்டை நிலைப்பாடும் மிக முக்கிய காரணங்களாக அமைந்திருந்தன. அத்தோடு இப்படியான நிலைமையில் அர்துகானுக்கு அடுத்தபடியாக ஏகேபி கட்சியினை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் யாருமே இல்லாத நிலைமை ஏற்பட்டிருந்தது. அர்துகான் தலைமை பொறுப்பில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் அவருடைய கட்சி உறுப்பினர்களே அவரை விட அதிகமாக வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக பல வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தார். அர்துகானுக்கு எதிராக அவருடைய கட்சியிலிருந்து யாரும் உருவாகிவிடக் கூடாது என்பதிலும் அர்துகான் கவனமாக செயற்பட்டார். அர்துகானுக்கு அடுத்தபடியாக ஏகேபி கட்சியினை வழிநடத்தக்கூடிய தலைவரை அர்துகான் உருவாக்கவும் இல்லை, அர்துகான் உருவாக்குவதற்கு விடவும் இல்லை. இதனால் 2028ஆம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் மீண்டும் அர்துகானையே களமிறக்க வேண்டும் என்கின்ற முடிவை ஏகேபி கட்சியானது எடுத்திருந்தது. இதற்கான வேலை திட்டங்களையும் ஏகேபி கட்சி மேற்கொண்டிருந்தது. ஆனால் அரசியலமைப்பின் பிரகாரம் இதற்கு பிறகு ஜனாதிபதி போட்டியில் அர்துகானினால் போட்டியிடவே முடியாது. அவ்வாறு அர்துகான் அடுத்த ஜனாதிபதி போட்டியில் போட்டியிட வேண்டுமாக இருந்தால் ஒன்று அரசியலமைப்பை மாற்ற வேண்டும், அல்லது அர்துகானின் பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்பு மீண்டும் ஜனாதிபதி தேர்தலை அவசரமாக நடத்த வேண்டும். எனவே இதற்கமைவாகவே தற்போது துருக்கியினுடைய ஏகேபி கட்சியானது 2028ஆம் ஆண்டிற்கு முன்பே துருக்கியில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தி ஜனாதிபதி வேட்பாளராக அர்துகானையே களமிறக்குவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். இப்படியான நிலைமையில் தான் அர்துகானுக்கு எதிராக ஒரு தலைவன் உருவாகினான். அர்துகான் எவ்வாறு கீழ்மட்டத்திலிருந்து அரசியல் செய்து இஸ்தான்புல் நகரத்தினுடைய மேயராக தெரிவு செய்யப்பட்டு பிறகு நாட்டினுடைய பிரதமராகவும் ஜனாதிபதியாகவும் பதவியேற்றாரோ அதே போன்றே அர்துகானுக்கு எதிரான தலைவனும் உருவாகினான். இக்ரிம் இமமக்லு என்கின்ற துருக்கியினுடைய அரசியல்வாதி 2019ஆம் ஆண்டு இஸ்தான்புல் நகரத்தினுடைய மேயராக தெரிவு செய்யப்பட்டார். அர்துகானினுடைய கட்சியை தோற்கடித்து இவர் 2019ஆம் ஆண்டு இஸ்தான்புல் நகரத்தின் மேயராக தெரிவு செய்யப்பட்டார். துருக்கியினுடைய எதிர்க்கட்சியான சிஎச்பி கட்சியில் போட்டியிட்டு இவர் மேயராக தெரிவு செய்யப்பட்டார். இவ்வாறு இஸ்தான்புல் நகரத்தினுடைய தேர்தலில் அர்துகான் தோல்வியடைந்து இமமக்லு மேயராக தெரிவு செய்யப்பட்டதும் அர்துகான் உடனடியாக தேர்தலை நிராகரித்து மீண்டும் தேர்தலை அவசரமாக நடத்தினார். இவ்வாறு மீண்டும் நடத்தப்பட்ட தேர்தலிலும் இமமக்லு அதிக வாக்குகளை பெற்று மேயராக தெரிவு செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு தேர்தலிலும் இக்ரிம் இமமக்லு இஸ்தான்புல் நகரத்தினுடைய மேயராக தெரிவு செய்யப்பட்டார். அது மட்டுமல்லாமல் இக்ரிம் இமமக்லு துருக்கியிலே மிகப்பெரிய அரசியல்வாதியாகவும் தோற்றம் பெற்றார். அர்துகானுக்கு வழங்கப்பட்ட ஆதரவுகள் அனைத்தும் இக்ரிம் இமமக்லுவுக்கு வழங்கப்பட்டது. துருக்கியினுடைய எதிர்க்கட்சி தலைவருக்கு வழங்கப்படாத ஆதரவு கூட இக்ரிம் இமமக்லுவுக்கு வழங்கப்பட்டது. இப்படியான நிலைமையிலேயே துருக்கியினுடைய எதிர்க்கட்சியான சிஎச்பி கட்சியின் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக இக்ரிம் இமமக்லு தெரிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருந்தன. இன்னும் 2 வாரங்களில் சிஎச்பி கட்சியிலே வாக்கெடுப்புகள் நிகழ்த்தப்பட்டு இக்ரிம் இமமக்லுவை அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக தெரிவு செய்யப்படவும் இருந்தார். இப்படியான நிலைமையில் தான் நேற்றைய தினம் அர்துகானினுடைய அரசாங்கம் இக்ரிம் இமமக்லுவை கைது செய்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இக்ரிம் இமமக்லுவின் பல்கலைக்கழக பட்டத்தையும் மீள பெற்றுள்ளார்கள். துருக்கியில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வேண்டுமாக இருந்தால் அவர் பல்கலைக்கழக பட்டதாரியாக இருக்க வேண்டும். எனவே இதற்கமைவாகவே அர்துகானினுடைய அரசாங்கம் சூழ்ச்சிகளை மேற்கொண்டு இஸ்தான்புல் பல்கலைக்கழகத்திற்கு அழுத்தங்களை வழங்கி இமமக்லுவினுடைய பல்கலைக்கழக பட்டத்தையும் மீள பெற்றுள்ளார்கள். அத்தோடு அர்துகானினுடைய அரசாங்கம் இமமக்லு மீது ஊழல் குற்றச்சாட்டுகளையும் பயங்கரவாத குற்றச்சாட்டுகளையும் சுமத்தியுள்ளது. பயங்கரவாத குர்திஷ் இன குழுவான PKK குழுவோடு இமமக்லுவுக்கு நெருங்கிய தொடர்புகள் இருப்பதாகவும் இமமக்லு மிகப்பெரிய ஊழல்களில் ஈடுபட்டிருப்பதாகவும் அர்துகானினுடைய அரசாங்கம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தற்போது அவரை கைது செய்துள்ளது. இவ்வாறு நேற்றைய தினம் இமமக்லு கைது செய்யப்பட்டதிலிருந்தே துருக்கியில் பதற்ற நிலைமையானது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. இமமக்லுவை கைது செய்ததற்காகவே துருக்கி முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் முருகல் நிலையும் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. அர்துகானினுடைய சொந்த ஊரிலும் அர்துகானுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் வெடித்துள்ளன. மேலும் இஸ்தான்புல் நகரத்தினுடைய பங்குச்சந்தை முழுமையாக இழுத்து மூடப்பட்டதனால் டாலருக்கு நிகரான துருக்கி நாணயத்தினுடைய பெறுமதி பல மடங்கினால் அதிகரித்துள்ளது. மேலும் இஸ்தான்புல் நகரத்தின் நடவடிக்கைகள் இன்னும் ஒரு வாரத்திற்கு முழுமையாக இழுத்து மூடப்பட்டுள்ளன. துருக்கியினுடைய எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து அர்துகானின் அரசாங்கத்திற்கு எதிரான உச்சக்கட்ட ஆர்ப்பாட்டங்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். அதே நேரம் இந்த ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் முடக்குவதற்காக அர்துகான் சர்வதிகார முறைகளையும் கையில் எடுத்துள்ளார். இமமக்லு விடுதலை செய்யப்படாவிட்டால் மிகப்பெரிய உள்நாட்டு கலவரங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகவும் துருக்கியினுடைய ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு இமமக்லுவை கைது செய்திருப்பதன் மூலமாக அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் அவருடைய வெற்றியினை அர்துகானே உறுதி செய்துள்ளார். ஒரு பிரசித்தி பெற்ற அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய இமமக்லு கைது செய்யப்பட்டதற்கு பிறகு மிக முக்கியமான அரசியல்வாதியாக மாறிவிடுவார். மேலும் அடுத்த தேர்தலில் அர்துகானுக்கு எதிராக இமமக்லு களமிறங்கும் சந்தர்ப்பத்தில் அர்துகான் முழுமையான படு தோல்வியை சந்திப்பார். எனவே சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் அர்துகானினுடைய வீழ்ச்சி ஆரம்பமாகிவிட்டது. துருக்கியினுடைய வீழ்ச்சி ஆரம்பமாகிவிட்டது. பலஸ்தீனிய மக்களுடைய விவகாரத்தில் இரட்டை நிலைப்பாட்டினை கொண்டிருக்கக்கூடிய அர்துகானினுடைய ஆட்சி வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படும் சந்தர்ப்பத்திலும் அவர்களுடைய இரத்தத்தினை வைத்து இஸ்ரேலோடு வியாபாரத்தை மேற்கொண்ட
கொண்ட அர்துகானினுடைய ஆட்சி வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.